சென்னை தீவுத்திடலில் வடமாநில மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகள் மற்றும் வண்ண நீரை பீச்சி அடித்து ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஹோலி பண்டிகையானது இன்று நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் இந்த ஹோலி பண்டிகையானது தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே அங்கு சென்னை தீவுத்திடலில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பலரும் ஒன்று சேர்ந்து தற்போது அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இவர்கள் வெறும் வண்ணப்பொடியை பீச்சி அடிப்பது மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய அந்த வண்ண நீரில் செய்யப்பட்ட அந்த வண்ணப்பொடிகளை நீரில் கலந்து அவற்றையும் தங்கள் மீது பூசிக்கொண்டும் தங்கள் மீது தூவிக்கொண்டும் தற்போது இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் கொண்டாட்டத்திற்கு குறைவில்லாமல் நடைபெறும். அந்த வகையில் வட மாநில இளைஞர்கள் மட்டுமின்றி இங்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் கூட பலரும் இங்கு வந்து இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதை தற்போது மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் தீவுத்திடல் முழுவதிலும் கிட்டத்தட்ட வெள்ளை நிற உடையில் வந்து அந்த இடத்தில் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அதாவது வண்ணப்பொடிகள், அதே போல வண்ண நீர், அதே போல துப்பாக்கிகளில் நீரை நிரப்பி அதனை மற்றவர் மீது வீசுவது என்று பல வகையான விளையாட்டும் கொண்டாட்டங்களும் அந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாடல் டிஜே மூலமாக பாடல்கள் ஒலிக்க வைக்கப்பட்டு அதற்கு நடனம் ஆடுவது என அந்த இடம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் ஒரு விழா கூடம் கொண்டிருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.